ப்ரோ 10 ரூபா மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் பாக்கெட் வாங்கி அதில் எத்தனை இருக்குதுன்னு எண்ணி சொல்லுங்க. 10 ரூபா மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் பாக்கெட்னா இந்த குச்சி குச்சா இருக்குமே அதானே, சிறப்பாக பண்ணிடலாம். சரி, டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணலான்ட்டு அப்புறமா ஒரு குச்சி சிப்ஸ் பாக்கெட் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டு மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் பாக்கெட்டை வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் 2 பிளேட் தட்டு எடுத்துட்டு நானும் சிப்ஸ் பாக்கெட் மொத்தமாக பிச்சு இதில் கொட்ட ஆரம்பிச்சுட்டு கொட்டிட்டு ஒரு தட்டில் என்ன ஆச்சுலான்ட்டு கொட்டிட்டேன். சரி, வர எலெக்ஷன் வேறு வந்துடுச்சு, கிட்ட நெருங்கிடுச்சு. நீங்கள் யாருக்கு ஓட்டு, டிவிகே போடுவீங்களா இல்லை டிஎம்கே போடுவீங்களா இல்லை ஏடிஎம்கே போடுவீங்களா? நான் டிவிகேக்கு தான் ஓட்டு போடுவேன். நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்ப்போம். எந்த ஓட்டு அதிகமாக வருது, யாருக்கு ஓட்டு அதிகமாக வருதுன்னு பார்ப்போம். டிவிக்கே எனக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க வந்தால் நல்லாயிருக்கும். அவர் வந்து ஆட்சியை மாறும், ஊழல் தொல்லை எதுவுமே இருக்காது, எல்லாமே நல்லா நடக்கும்னு நான் நம்புகிறேன். அதனால் அவர் ஓட்டு போடலான்னு இருக்கேன். அதனால் நான் டிவிக்கே ஓட்டு போடுவேன். நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க, உங்களுக்கு யார் பிடிக்குமோ அவங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எந்த சின்ன உங்களுக்கு பிடிக்குன்ட்டு. சரி, என்ற கேப்பில் அப்படியே ஒரு லைக் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நான் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அப்புறம் நானும் உட்காந்து ஒன்று என்ன ஆரம்பிச்சுட்டு அதில் வேறு ஒன்று வேறு ஒட்டின்னு இருந்ததா, அது வேறு பிரித்து வேறு என்றதாரு பிரிச்சு. அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே முதுகில் வச்சுருந்து வேறு எக்ஸசைஸ் அவ்வளோ பண்ணாத கொஞ்சம் முதுகு வலி பேக் பெயின் அதிகமாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் எக்ஸசைஸ்லாம் அதிகமாக பண்ணால் தான் கொடுக்குது. அப்புறமா ஒரு வழி என்னன்னு ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு எண்ணி மொத்தமாக முடிச்சிட்டேன். டோட்டலாக இதில் எவ்வளோ திறமை இருந்தது, 264 இருந்தது. செம்ம டேஸ்ட்டு, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாளைக்கு பார்க்கலாம்.